பாரதி, I love you. பாரதி, I love you. I love you too. I love you too. பாரதி, I love you. I love you too. I love you too. பக்கத்துல வாங்க. பாரதி, I love you. I love you too. I love you. அம்மா, இந்த அழகோட நடந்து வர போறீங்களா இல்ல முட்டி போட்டு வர போறீங்களா? கொன்றுவேன் முன்ன. இப்ப ஒன் பாத்ரூம்லாம் போக முடியாதுமா. கொன்று ரெண்டுத்தையும் குத்திடுவேன். அம்மா ஒன்ஸ் மோர் கேக்குற மாதிரி இருக்கு. இன்னொரு அழகு குத்திடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க, ஒன்னே போதும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிருவேன். அம்மா, அவசரப்படாதீங்கோ. முதல்ல கோவில சுத்தி வாங்கோ, அப்புறமா ரெண்டு கையிலயும் தீச்சட்டி ஏந்தலாம். புருஷன் கம்னு இருந்தாலும் இந்த பூசாரி உசுப்பேத்தி விட்டு உடம்பு ரணகலம் பண்ணிடுவா போல இருக்கே. உங்ககிட்ட இருந்தா இந்த குழந்தை நல்லா இருக்கும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா குழந்தை உயிரோட இருக்கணுமே. என்ன சொல்றீங்க சாமி? குழந்தைய கொன்னுடு வேற மிரட்டுறாங்க. குழந்தை உங்களோட இருந்தா அது நல்லா வளரும், அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உங்களுக்கு நான் குழந்தைய தத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா இப்ப அதுவே குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா வருவும் போது நான் என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தை வாழணும். தயவு செய்து குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். யமுனா, உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிருங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் 1 lakh நான் போட்டு விடுறேன். தேங்க்யூ சார். 1 lakh. அப்ப நான் வரேங்க. வரேன். வாங்க சார். யமுனா, லட்சாதிபதி ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உன் வாழ்த்துக்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். யமுனாக்கா கடுமையா உழைக்கிறான், வாழ்க்கையில முன்னேறான். இதுல நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலாமா? நான் ஒன்றும் பண்ணல. வெற்றி,
ஏன் சாப்பிட வேண்டாங்கிறீங்க? உங்களால சாப்பிட முடியலன்னா அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க மாப்பிள்ள சார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நீங்க சாப்பிட மாட்டீங்க. என்ன டார்ச்சர் பண்ணாத சுடர். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். ஆ? ஓகே? அப்படின்னா சாப்பிடுங்க. ஏன் வேண்டாங்கிறீங்க? ம், ம், சாப்பிடுங்க. இப்ப என்ன? நான் உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆ, சாப்பிட்டா இங்க இருந்து போயிடுவல்ல? கண்டிப்பா. ம். அதுக்கப்புறம் எனக்கு என்னங்க வேலை? சரி, குடு, சாப்பிடுறேன். ம். சரியா? டாடிக்கும் மனோகரி ஆண்டிக்கும் மேரேஜ் ஆகாதுன்னு சொல்றியா சுடர்? ஆமா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம். எப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த சுடர் சொன்னா சொன்னதுதான். உங்களுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்காது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கார்த்திக் சார் இங்க தானே வரேன்னு சொன்னாரு. இல்லனா நேரா காலேஜுக்கு போயிட்டாரா என்ன? இங்கதான் வரேன்னு சொன்னாரு மாயா. ஓ, இல்லனா சித்தப்பாவை கார் எடுத்துட்டு வர சொல்லி உன்னை காலேஜ்ல போய் டிராப் பண்ணிடலான்னு பாக்குறேன். அதெல்லாம் தேவையில்ல மாயா. கார்த்திக் சார் கன்ஃபார்மா வந்துருவாரு. ஆமாதானா? மேட்ச்னு சொல்ற, பேட் எதுவும் எடுத்துட்டு வராம வந்திருக்க? முதல்ல சாருக்கு தான் கொடுக்கணும். குடு குடு குடு. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், மத்த ஸ்டாஃப்ஸ் கொடுத்தா வாங்கிப்பீங்களா சார்? அப்போ மாறன் கொடுத்து வாங்கலனா நீங்க மத்தவங்க கொடுக்கறதும் வாங்க கூடாது சார். ஐயா வாங்கிக்கங்க ஐயா. சும்மா ஒரு வாடகைக்கு ஒரு கட்டிங் மட்டும் போட்டுருவோமா? அதெல்லாம் குடிக்கிற கணக்குல வராதுல்ல. ரொம்ப நல்லா வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் உன்னால குடிக்காம இருக்க முடியுமா? வேணாண்டா, குடிக்கூடாதுடா, குடிக்கூடாது. சபதெல்லாம் உனக்கு தேவையாடா? இப்ப ஏதாச்சும் பண்ணுமே. சரக்கு தானே அடிக்க கூடாது, தண்ணி இருக்குல்ல. கட்டிங் அளவு சரியா இருக்கு. இது மிக்சிங். போதும். டே மாறா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. நமக்கு சபதம் தான் முக்கியம்.